அனைவருக்கும் வணக்கம். மந்த்லி ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் வருகிற மந்த் ஜூன் மந்த் இப்போ ஆரம்பிக்குது இல்லையா, அந்த மந்த்துக்கான அனலைஸ் பார்க்கலாம். இந்த அனலைஸில் நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இந்த மந்த்துக்கான ப்ரைஸ் எங்கே போனால் சப்போர்ட் எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து எட்ஜிங்கோட மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதனால் பெரிய ஸ்டாப் லாஸ் ஆகிடக்கூடாது, எட்ஜிங்கோடு தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு பொசிஷனாக எடுக்கிறோம். அப்படிங்கும்போது எட்ஜிங் இல்லாமல் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இல்லை எட்ஜிங் இல்லாமலும் பண்ணலாம். அந்த லாஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கிறேன்னா அதை அப்செட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இது நம்ம ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம், வீக்லிலையும் கொடுக்குறோம், இயர்லிலையும் கொடுத்துருக்கோம். இயர்லி ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அது இயர் பிகினிங்லே. இது மந்த்லி இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல் இருக்கிறது. ஓகேங்களா? இயர்லியில் ஆல்ரெடி நான் ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்கேன். அது வந்து இந்த இயர் மட்டும் 2 டார்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட் போயிட்டு அப்புறம் 3000 பாயிண்ட் போயிருக்கு. அப்போது இயர்லியில் டார்கெட்டை நம்ம இடத்த வந்து ரீச் பண்ணிடுச்சு. 25,000 to 25,200 டார்கெட் வச்சுருந்தோம், அதை அடிச்சிருச்சு. இனி மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குறது சின்ன கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. அது வரதோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. இனி பையில் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற ஐயை வந்து வீக்லி கேண்டில் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் ஆனாக்கல ஃபர்தராக இன்னொரு ரேலி இருக்கும் சைடு இல்லையா. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். போய்ட்டு மறுபடியும் இங்கே நான் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதுலாம் பை பண்ணாதீங்க. ஏன்னா அங்கேருந்து அடுத்த வேல்யூ 23 இந்த மந்த்துக்கான வேல்யூவில் இப்போ நான் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இல்லைன்னா மேலே போனாலும் போகலாம். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்ததுன்னா எகைன் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு அங்கே ஒரு ட்ரேட் எடுக்கலாமே தவிர மொத்தமாக இப்போ போயிட்டு இப்போ இருக்கிற இடத்துல இருந்து பை பண்ணுறது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. ஆனால் மார்க்கெட் பையில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம இயர்லி எங்கேயோ இருக்கும், எங்கே வாங்கணுமோ அங்கே தான் வாங்கணும், இங்கே வந்து வாங்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போது மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மந்த்துக்கான லெவல் இங்கேருந்து மேலே போனால் 25,532 25,532 ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ஸ்டாப் லாஸ் 25,618 25,618. டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் ஸ்டாப். இதனுடைய டார்கெட் மினிமம் 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ் ஒரு இதே கொடுத்துரும், புரிதுங்களா? அங்கே வரும்பொழுது அதே போல் இங்கேருந்து கீழே வந்தால் 23,982 வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 23,868. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது கிடைச்சாக்கல பயன்படுத்திட்டு 23,500க்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ரூல் படி இது கொடுத்துருக்கோம். 23,500 கீழே வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுனால நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு மூமெண்ட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்தால் மட்டும்தான் பை, அதுவும் இது வந்து மிட் பை. அப்போது இந்த இடத்துல வரும்பொழுது கேர்ஃபுல்லாக உங்கள் டெக்னிக்கல் எது இருக்கோ மேட்ச் பண்ணி பை பண்ணணும். வந்தால் வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது இந்த மந்த்துக்கான அனலைஸ். இந்த மந்த்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 26 நினைக்கிறேன், ஜூன். அதோட இந்த வேல்யூ முடிச்சிடும். ஓகேங்களா? அடுத்தது அடுத்த மந்த் வீக்லி லெவல் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இயர்லி லெவல் கொடுத்துட்டோம், அவர் தான் பவர்ஃபுல். அடுத்ததான் மந்த்லிக்கு அடுத்து தான் இது எல்லாமே நீங்கள் ஒரு கூர்வையாக வைத்திருந்தா அந்த ப்ரைஸ் வரும்போது செக் பண்ணணும். நாம் போய்ட்டு என்ன நியூஸ் வரும் என்ன ஏது நமக்கு தெரியுமா? இல்லை எந்த கம்பெனி பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க்கெட் ஏறியன்னு தெரியாது. ஆனால் நம்ம இப்போவே என்ன பண்ணுறோம், கால்குலேஷனில் வேல்யூஸை இங்கே போட்டு அங்கே வந்தால் செயல்படுத்துகிறோம். அப்போது மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது அப்படிங்கிறத படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.